உணர்வுதான் நாம் வாழும் முறை. மற்றவர்கள் விஞ்ஞான வசதிகளை அனுபவிக்கும் போது கண்கள் பார்த்தால் நாமும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சிந்திக்க வைக்கின்றது. இதைவிட சிந்திக்கின்ற தன்மை உணர்ச்சி ஆசைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அது ஏன்? அவரவர்கள் உணர்ச்சிக்கு ஏற்ப அனுபவித்துக் கொண்டே உள்ளார்கள். அந்த நேரத்தில் அனைத்தும் மறந்து விடுகிறார்கள். சுகத்தில் மிதக்கின்றார்கள். அதே போன்று மூளையில் பதிவாகி விடுகின்றது. சிந்திக்கின்ற தன்மை எது எப்படி பதிவாகி உள்ளதோ அதன்படி அது செயல்படுகிறது. அதான் அதன் வேலை. மூளையில் மனைவியிடம் மட்டும்தான் உணர்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று மூளையில் பதிவாகவில்லை போல தெரிகிறது. சிந்திக்கின்ற தன்மை என்ன செய்யும் பாவம்? பதிவாகி இருந்தால்தானே அதன்படி அது செயல்படும். உணர்ச்சியை அனுபவிக்கும் உருவம் உறுப்பு மட்டும்தான் பதிவாகும் போல தெரிகிறது. அதனால் சிந்திக்கின்ற தன்மை இந்த உருவம் போகிறது, உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் அமைதியாக உள்ளார்களே, மறந்து விட்டார்கள் போல தெரிகிறது. நினைவுபடுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் சிந்திக்கின்ற தன்மை கண்களுக்கு அனுப்பி இந்த உருவத்தை பாரு, அந்த உருவத்தை பாரு, இதை பாரு, அதை பாரு, எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறது. பிறகு ஆசை அதிகரிக்கின்றது. அனுபவிக்க முடியுமா? முடியாது. மனதளவில் அனுபவிக்க வேண்டியதுதான். எப்படியோ ஒன்று அனுபவிக்கிறார்கள். நம் கடமை நாம் செய்துவிட்டோம் என்று நினைத்து கொள்கின்றது சிந்திக்கின்ற தன்மை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதே போன்று இறைவனின் பெயரையும் உருவமும் எந்த நினைவும் இல்லாமல் முழு மனதோடு மன நினைவோடு சொல்லும்போது அது போன்று பதிவாகி நமக்கு நினைவில் வந்து கொண்டு இருக்கும். உணர்வின் மூலம் இறைவன் பெயரும் உருவமும் எப்படி மனதில் நிலை நிறுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். முன்னோர்கள் காம ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். விஞ்ஞான காலத்தில் காம ஆசைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார்கள். இதில் எது சரியானது என்று எப்படி தெரிந்து கொள்வது? இறைவன் மற்ற உயிரினங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை மூளையில் பதிவு செய்து விட்டார். அதன்படி அது செயல்படுகிறது. மனிதர்களுக்கு சிந்திக்கின்ற தன்மை, பேசும் சக்தி, உணர்வுகள் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை உணர்வின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அந்த உணர்வு அடுத்ததை பார்க்கும்போது எப்படி சிந்திக்கின்றோமோ அதான் நாம் வாழும் முறை. இதிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்வது சரியானது என்பதை முன்னோர்கள் உணர்வுகளின் சரியாக சிந்தித்து வாழ்வை வகுத்தார்கள். விஞ்ஞானம் உணர்வை அழித்து ஆசைகளை வளர்க்கின்றான். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்து